வணக்கம் மக்களே, இன்றைக்கி ரசமலாய் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பால் வாங்கிறதுக்காக நம்ம மாட்டு பண்ணைக்கு நம்ம போயிட்டு வாங்கிட்டு வரலாம். அமெரிக்காவில் மாட்டு பண்ணை இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல பால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பால் நம்ம வாங்கிட்டு நம்ம இப்போ ரசமலாய் பண்ண போகிறோம். இவங்க பால் கறந்து கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி அவங்க சானிடைஸ்லாம் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி பீசி விட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு பால் கறந்து கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம வாங்கிட்டு வந்த பசும்பாலை தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். 1 லிட்டர் பசும்பால். இந்த கப்பில் 4 கப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இது ஹோல் மில்க்கு, தண்ணி ஊற்றாத பால். அதை தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா இதுக்கு நம்ம பன்னீர் பண்ணணும். இந்த பன்னீரில் நம்ம பேடா கூட சொல்லுவாங்க, இல்லை டிக்கி கூட சொல்லுவாங்க. ஸோ அது பண்ணுறதுக்கு நம்ம பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது ஃபுல் ஃபேட் மில்க்குன்றதுனால இதில் ஏடு பாருங்கள் நல்லா எல்லோயிஷாக திரண்டு வருது. நம்ம இதை சேகரித்து நம்ம வச்சு நம்மளே ஃப்ரெஷ்ஷான நெய் செஞ்சிடலாம். இப்போ நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வினிகர், இல்லை நீங்கள் எலுமிச்சப்பழம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வினிகர் தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ பால் நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1.5 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். ஒருவேளை பால் தெரியலனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வினிகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் வினிகருக்கு பதில் எலுமிச்சப்பழம் ஜூஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு எலுமிச்சப்பழத்தை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில். இப்போ நல்லா கலந்துக்கலாம். நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி வரும், பபுளாக வருது பாருங்கள். இது நல்லா திரிஞ்சு வந்துட்டுருக்கு பால். இப்போ பாருங்கள் பால் ஃபுல்லாக திரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஃபில்டர் வச்சு நம்ம இது மேலே ஒரு துணி போட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ட்ரெயின் ஆனோடனே இந்த துணியை எடுத்து நம்ம நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி நம்ம அதில் எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை நம்ம எடுத்துடலாம். இப்போ எல்லா தண்ணியும் வடிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றி நம்ம இதை வாஷ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வினிகர் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் நம்ம வாஷ் பண்ணணும். டிக்கியில் வினிகர் வாசனை வரக்கூடாது. அதனால தான் நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணுறோம். வாஷ் பண்ணதுக்கு அடுத்து எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம அதை இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே வைங்க. ஸோ அது ஃபுல்லாக அந்த தண்ணிலாம் ட்ரெயின் ஆகிடும். இப்போ ட்ரெயின் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சுட்டு நல்லா மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த பன்னீரை நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பிணைஞ்சால் தான் நீங்கள் உங்கள் பேடா ரொம்ப அழகாக சாஃப்டாக வரும். ஸோ நல்லா பிணைஞ்சிக்கோங்க. 2 கை வச்சு கூட நீங்கள் நல்லா பிணைஞ்சு எடுத்தால் தான் இது ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். மாவு அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். இது தட்டில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை பிசைகிறதுக்குன்னா நீங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில், அகலமான பாத்திரத்தில் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் ஒரு பட்டர் ஷீட் போட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி பண்ணால் தான் அது நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வருது. இப்போது இதை நம்ம டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரே சைஸ்லேயே வர்ற மாதிரி இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போது உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டிட்டு இப்போது ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. கீழே வச்சு தட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கையில் பண்ணுறதோட இந்த மாதிரி ஷேப்பில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பேடா. இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் எப்பயுமே சர்க்கரை பாகு பண்ணும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கணும். நம்ம 1.5 கப் சர்க்கரை சேர்த்துருக்கோம். இப்போது 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்த உடனே இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிட்டு இப்போ கொதி வர வரைக்கும் நம்ம பேடா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது ரசமலாய் பால்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது சுகர் சிரப் சர்க்கரைலாம் மெல்ட் ஆகி நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கம்பி பதம் வரணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம இப்போது ரசமலாய் பால்ஸ் எல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. ரசகுல்லா, ரசமலாய் ரெண்டுமே ஒரே செய்முறை தான். ஆனால் ரசகுல்லா ரவுண்டாக இருக்கும், ரசமலாய் கொஞ்சம் ஃப்ளாட்டாக ரவுண்டாக இருக்கும். ரெசிப்பியில் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ரசமலாய் பால்ஸு 10 நிமிஷம் இதிலே ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ ரப்டி செய்ய ஆரம்பிக்கணும். அதனால் 3 கப் பால் சேர்த்துக்கலாம். நம்ம
லோ சிம்லே வச்சு நம்ம பாலை காய்ச்சிக்கலாம். பால் வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கோம். இதில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கிட்டால் போதும். நான் வந்து எனக்கு 1/4 கப் போதும், அதனால் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சர்க்கரை நல்லா கரையிற வரையும். இப்போது குங்குமப்பூ நம்ம வந்து கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். இது கலருக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். இது வந்து எல்லோ கலரில் வரும் இந்த குங்குமப்பூ சேர்த்துனா, அதனால் வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த குங்குமப்பூவை பாலோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் ஸ்லைட்ஸ் ஆல்மண்ட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாதாம், பிஸ்தா, முந்திரி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ணியிருந்த பிஸ்தாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பும் வந்து இதை கட் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ரசகுல்லா பால்லாம் நல்லா வந்து ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், குட்டியாக போட்டது நல்லா இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஐஸ் வாட்டரில் மாற்றிக்கலாம். சிரப்பில் ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா அது ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால நம்ம ஐஸ் வாட்டரில் போட்டால் அது வந்து கொஞ்சம் சாஃப்டாகிடும். இப்போ ரப்டி பாலில் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பவுடர் சேர்த்து எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குங்குமப்பூ போட்டதுனால இப்போ பால் வந்து எல்லோ கலராக மாறி இருக்கு. இப்போது ஐஸ் வாட்டரில் போட்ட ரசமலாயை வந்து நம்ம இப்போ ரப்டியில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் நல்லா எல்லோ கலர் வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷன் தான். ஆனால் நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கல. நான் வந்து குங்குமப்பூ மட்டும்தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், டேஸ்டியான ரசமலாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கோல்டாக நெக்ஸ்ட் டே சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக ஒரு ஐஸ்கிரீம் லெவலுக்கு இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த ரசமலாய் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ரசமலாய் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.